ஆண்டுகளுக்கு முன்பு தமிழக மக்களுடைய மனதை உலுக்கின சம்பவம். ஆனா பெல்ட்டால அடிக்காதீங்க அப்படின்னு பெண் கதறின கதறல் இப்ப வரையும் நம்மளுடைய காதுல கேட்டுக்கிட்டு தான் இருக்கு. பொள்ளாச்சியை சேர்ந்த 9 ஆண்கள் 2016 இருந்து 2018 இடையில பல பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்தல், பெண்களை மிரட்டுதல், பெண்களை வீடியோ எடுத்தல் காரணமா கைது செய்யப்பட்டாங்க. இந்த 9 பேருடைய செல்போன்கள்ல இன்னும் ஏராளமான வீடியோக்கள் கண்டறியப்பட்டுச்சு. இது தொடர்பா திருநாவுக்கரசு, சபரிராஜன், சதீஷ், வசந்தராஜன், மணிவண்ணன், அருளானந்தம், ஹேரோன்பால், பாபு, அருண்குமார்னு 9 பேர் கைது செய்யப்பட்டாங்க. இதுல அருளானந்தம், ஹேரோன்பால், பாபு ஆகியோர் அதிமுக பிரமுகர்கள். அதிமுக ஆட்சி அப்படிங்கிறதுனால காவல்துறை குற்றவாளிகளுக்கு சாதகமா செயல்படுறதா பல புகார்களும் எழுந்தது. இதற்கிடையில பாதிக்கப்பட்ட பெண்ணின் பேரை காவல்துறை வெளியிட்டது சர்ச்சையா மாறுச்சு. பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நியாயம் கேட்டும் குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்க சொல்லியும் மாநிலம் முழுவதும் போராட்டங்கள் வெடிச்சது. சிபிஐ தரப்புல 3 குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்யப்பட்டுச்சு. கிட்டத்தட்ட 6 வருடம் கழித்து இப்போ அதற்கு நியாயம் கிடைச்சிருக்கு. 9 குற்றவாளிகளுக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனை வழங்கி கோவை மகளிர் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு. பாதிக்கப்பட்ட 8 பெண்களுக்கு 85 லட்சம் நஷ்டஈடு வழங்கவும் உத்தரவிட்டிருக்கு. திருநாவுக்கரசு 5 ஆயுள் தண்டனை, சபரிராஜன் 4 ஆயுள் தண்டனை, சதீஷ் 3 ஆயுள் தண்டனை, வசந்தகுமார் 2 ஆயுள் தண்டனை, மணிவண்ணன் 5 ஆயுள் தண்டனை, பாபு 1 ஆயுள் தண்டனை, ஹேரோன்பால் 3 ஆயுள் தண்டனை, அருளானந்தம் 1 ஆயுள் தண்டனை, அருண்குமார் 1 ஆயுள் தண்டனை. குற்றம் சாட்டப்பட்ட அத்தனை பேருக்கும் இப்போ தீர்ப்பு கொடுத்தாச்சு. ஆயுள் தண்டனையும் வழங்கியாச்சு. 6 வருடம் கழித்து இந்த ஒரு தீர்ப்பு கிடைச்சதுல பலரும் இப்போ மகிழ்ச்சியும் தான் சொல்லணும். ஆனா இத மாதிரி இன்னொரு சம்பவம் நடக்கக்கூடாது அப்படிங்கறதுதான் பலருடைய ஆசையாகவும் இருக்கு.